ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர் சார். குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, குரு வந்து ரொம்ப மென்மையானவர், சோதிக்க மாட்டார், அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது. அந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார்? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்ல காரியங்களை எதை தொடங்கணும்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்கரத்துலேயும் போவார், அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும். சமீபத்தில் கூட சனியினுடைய வக்கர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம். ஸோ வக்கரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேபிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பலன்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து வக்கரகதியில் அடுத்து ஒரு 73 நாட்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த வக்கர பயிற்சின்றது கொஞ்சம் விசேஷமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொட போகிறார். ஸோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும். அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் சுபகிரகம் உச்சமடைதுனாலே ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த பீரியடை நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த காலத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக சார். எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்தில் இருக்காங்களா? ஸோ உச்சம் அப்படின்னு சொல்கிறத விட நிச்சயமாக சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம கிராம பகுதிகள்ன்றதை விட நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடங்கணுன்னா ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம், குரு பலன் வரட்டும் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது. ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா ஸோ பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பயிற்சி அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். நீங்க 5 ராசிகள்னு சொன்னதும் மற்ற 7 ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க. என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குரு ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு 3 7 10 கணகனுக்கு 5 7 9ன்னு சொல்லுவாங்க. ஸோ கணகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு 5வது பார்வை 7வது பார்வை 9வது பார்வையாக 3 பார்வையை குரு பார்ப்பாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும். அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி கடகராசியில் உச்சமாக வர்றதுனால, உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு. அதில் ஒரு 5 பேர் நான் எனக்கு தாண்டா ரொம்ப நிறைய கொடுப்பாரு, இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்தில், அந்த மாதிரி அந்த ஒரு 5 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில். கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த 5 ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ கடந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10வது இடத்துல இருந்தார். ஸோ 10ல் எப்பொழுதுமே குரு இருந்துச்சுன்னா வேலையில் தேவையற்ற அழுத்தங்களையும் பொருளாதார சுமைகளையும் கொடுப்பாங்க. அல்லது ரொம்ப டெடிக்கேஷனாக அவங்க வேலை செஞ்சால் கூட அதுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்காமலே இருந்துச்சு அந்த குரு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ லாபத்தில் வரக்கூடிய குரு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்ற பலன்களை தருவார். உண்மையை சொல்லணும்னா அந்த அதிசார குரு பெயர்ச்சியில் குரு பலனை பார்க்கக்கூடிய நல்ல ராசிகளில் கன்னிராசிக்காரர்களும் முக்கியமான ஆள். ஏன்னா
இந்த லாஸ்ட் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கேது ராசியை விட்டு விலகிட்டாங்க. கேது விலகினதுனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. போன 1.5 வருஷம் ஃபுல்லா கன்னிராசி நம்ம கேட்டு பார்த்தோம்னா நிறைய லெசன்ஸ் நமக்கு பாடம் எடுப்பாங்க. இப்படி இருக்கணும், இது செய்யணும், இது தப்பு, இது சரி அப்படின்றது எல்லாத்தையும் அவர்கள் எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா என்னோட வாழ்க்கையில அப்படிதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்பா நான் செத்து படைச்சு வந்தேங்க, நான் சூசைட் அட்டன் பண்ணி நான் வெளியில வந்தேன். நிறைய கன்னிராசிக்காரர்கள் நண்பர்களே நம்ம பேசும்பொழுதும் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய உறவுகளால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்க கன்னிராசிக்காரர்கள் ஒரு 80% பேர் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் வந்துச்சு, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, எனக்கு லைஃப்ல பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கோச்சார ரீதியா ராகு கேது தோஷம் இருந்தது. இப்போ அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு விலகிடுச்சு. அது விலகினதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா குரு சாதகம் இல்லாத 10ல் போய் உட்கார்ந்துட்டார். ஸோ அப்போ இந்த அதிசார குரு பெயர்ச்சி 11ஆம் இடத்துல குரு வரார். அப்போ பயங்கரமா பண வரவு இருக்கும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம், லாபஸ்தானத்துல குரு உச்சமடைகிறதுன்றது ஒரு பெரிய விசேஷமான காரியம். 71 நாட்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பணம் வரும், நிறைய பொருளாதாரம் கண்டிப்பா உண்டுமா. அதை எப்படி சொல்லணும்னா அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனவரவு வரும். 10 லட்சம் எதிர்பார்க்குறவங்கள்ட்ட நான் போய் 10 கோடி வரும்னு போய் சொல்றதை விட அவர்கள் எதிர்பார்ப்பு 10 கோடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை அது ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி வேலையில கடந்த ஒரு 6 மாசமா பிரச்சனையில அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வேலையில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மனநிறைவு வரும். 2வது ப்ரமோஷன் எதிர்பார்த்தாங்கன்னா கிடைக்கும். கன்னிராசிக்கு ஒரு புதிய பொறுப்பு மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக அடுத்து வரக்கூடிய 3 மாத காலம் அமையும். ஸோ ஒரு புதிய பட்டம், பதவி, பெயர், புகழ் இது எல்லாமும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது இந்த 12ல் கேது இருக்கிறதுனால நிறைய பயணங்கள் மேற்கொள்வார்கள். வெளிநாடு பயணம் அமையும், வெளியூர் பயணம் அமையும், வெளி மாநில பயணம் அமையும். வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்களால் பெரிய ஆதாய பலன்களை அடைவார்கள். இது எல்லாமே அவங்களுக்கு இந்த குருவினுடைய டிரான்சிட்டால ஒரு பெரிய சாதக பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா சார். குரு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு சார்? ஏன்னா இப்போ பொதுவாக நீங்க சொன்னீங்க 12வது வீட்டை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமா சொன்னா எல்லாரும் கேட்டுப்பாங்கல்ல சார். ஸோ எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு? ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் முதல் பார்வையா 3வது வீட்டை பார்க்கறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா ஒரு தைரியஸ்தானம் தான் 3வது வீடு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த கேது இருக்கும் பொழுதுலாம் அவங்க உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. இப்பெல்லாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு. ஆமா, இப்ப அந்த மாதிரின்றது கூட பலவீனமா சொல்ல முடியும். ஆனா இப்ப வரக்கூடிய அந்த குரு அதிசார பெயர்ச்சி உச்சம் பெற்ற குரு 3வது இடத்தை பார்த்துச்சுன்னா ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க. ஒரு புதிய முயற்சிகள்லாம் துணிச்சலோடு செயல்படுத்துவார்கள். கன்னிராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் ஜெயிக்கிற பக்குவம் உண்டு. ஆனால் லாஸ்ட் 1.5 வருஷம் பயம்தான் அதிகமாக இருந்தது. இதை பச்சா எப்படி போயிடுமோ, அதை தொட்டா எப்படி போயிடுமோ, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நஷ்டமாயிடுமோ அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் வரக்கூடிய காலகட்டம் வெற்றிக்குரிய காலகட்டம். இந்த அடுத்த நான் சொன்ன அந்த 3 மாசமே இந்த 71 நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த அதிசார குரு இருக்கக்கூடிய காலம்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி. ஏன்னா முயற்சி சாணத்தை குரு பார்க்கறதுனால புதிய முயற்சிகளை தானாகவே கடவுள் எடுக்க வைப்பார். தயங்கி நின்றவங்கலாம் முன்னாடி வந்து வெற்றி பெறக்கூடிய போதும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அந்த பீரியட் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். 2வது 4ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதுன்றது ஒரு பெரிய ஸ்பெஷல் அவங்களுக்கு. இந்த பீரியட்ல மண்ணு வாங்குவாங்க நிறைய பேர், வீடு கட்டுறதுக்குரிய அமைப்புகள் இருக்கு, வண்டி வாகனம் நிறைய பேர் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு, சுய தொழில் பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப நாளா பெண்டிங்ல வச்சிருந்தவங்கலாம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள்லாம் நடக்கும். 5வது இடத்த குரு பார்க்கறது குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். பூர்வ புண்ணியம், பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு சாதகமான பலன் தரும். சொந்த ஊரில் வீடு கட்டணும், சொந்த ஊரில் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையும். அதற்கடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ பிரிந்திருந்த காதல் ஒன்று சேரும், காதல் இல்லாதவர்களுக்கு காதல் வரும், உருவாகும். அதே மாதிரி திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் லாஸ்ட் ஒரு 3 வருஷமா இதோ வந்துருச்சு, இதோ வந்துருச்சு, இதோ அமைஞ்சிருச்சு, இதோ அமைஞ்சிருச்சு, எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், நிறைய ஜாதகம் பார்த்துட்டோம், பொருத்தம் பார்த்துட்டோம், செட்டே ஆகலை அப்படின்னு புலம்பி என்ன பண்றதுன்னு தெரியல. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்த பீரியட்ல கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும். அட்லீஸ்ட் ஒரு பாக்குவத்திலையாவது மாத்துவீங்க. அப்படி இல்லையாவது திருமணத்துக்குரிய பெண் அமையறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, திருமணத்துக்குரிய ஆண் அமைவதற்குரிய வாய்ப்புகள். திருமணம் பண்ணலாமா சார்? ஒருவேளை அமைஞ்சிட்டா ரொம்ப சிறப்பா இருக்குமா? கன்னிராசிக்காரர்கள் கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணலாம். இது ஒரு கல்யாணத்துக்குரிய காலம் தான் இந்த பீரியட் அவங்களுக்கு. ஸோ விரும்பிய வாழ்க்கை அமையக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்துவார். ஸோ கன்னிக்கு பொதுவாக பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே ரொம்ப சூப்பரான இடத்தெல்லாம் பார்க்கிறார். அதால நல்லதுதான் அவங்களுக்கு. பயப்படாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் சொல்றீங்க. என்னதான் நம்ம இவ்வளவு பாசிட்டிவா பேசினாலும் நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாலும் சில இடங்களை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும்ல சார். சோ எங்கெங்க கவனமா இருக்கலாம்? கன்னிராசிக்காரர்கள் 6வது இடத்துல ராகுவும் சனியும் இப்ப கோச்சாரப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால 6ஆம் இடம்ன்றது மறைமுகமா போட்டி அதிகமா இருக்கும். இவங்களுக்கு நிறைய பொறாம இருக்கும். கன்னிராசிக்கு எதிரி யாருமே வேணாம், தான் கூட இருக்கிறவங்களே எதிரியா இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காம சில சூழ்ச்சிகள் கன்னிராசிக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய
வரக்கூடிய மார்ச் வரைக்கும் கொஞ்சம் அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட கவனமாக இருக்கணும். ஸோ உங்களோட நெருங்கி பழகிறவங்கள்ட்ட கூட ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய பெரிய ரகசியங்களை, பெரிய முக்கிய பொறுப்புகளை அவங்ககிட்டலாம் ஒப்படைக்காம இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்வேன். மற்றவங்களை நம்பாம. எஸ். அதே மாதிரி எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். 6ல் சனி ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி எல்லாமே அவர்களுக்கு நல்லா இருக்கு. தென் ஃபைனான்ஷியல் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் முக்கியமாக பண்ணணும். இந்த டைமில் கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது வேணாம். ஏன்னா 6ல் சனி பயிற்சி 6 வரைக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்குறதோ கடனாக வாங்குறதோ வேணாம். அப்படி வாங்கினா அது நிம்மதியை கெடுத்து விட்டுடும். அதில் மட்டும் அவங்க ஜாகிரதையா இருந்தா. கண்டிப்பா சார். என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சா இந்த அதிசார குரு பயிற்சி வந்து இன்னும் சிறப்பா இருக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கால பைரவர் வழிபாடு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பா தேய்பிறை அஷ்டமியில வரக்கூடிய நாள் அன்னைக்கு பைரவர் கோயில் அல்லது சிவபெருமானுடைய திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவ பெருமானுக்கு போயிட்டு இவர்கள் மனதார அந்த பைரவனை வேண்டி வணங்கி, கடவுளே பல்வேறு நெருக்கடிகள்லாம் கடந்த காலத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இனி வரக்கூடிய காலத்தை எங்களுக்கு ஒரு சாதகமான காலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமும் வெற்றியடையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த பைரவருக்கு தங்களால் முடிந்த ஒரு பூவோ, ஒரு அர்ச்சனையோ, ஒரு விளக்கேற்றி வழிபடுறதோ ஒரு நல்ல பலன், ஏதாவது ஒன்று அவங்களால முடிஞ்சது செய்யலாம். முடிஞ்சால் ஒரு 10 பேத்துக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் தான் அந்த இடத்துல. ஸோ இவர்கள் கைகளால் ஒரு 10 பேத்துக்கு ஒரு தானம் போய் சேரும்பொழுது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குருவினுடைய அதிசார பயிற்சி காலம் இந்த காலம். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொட்டதெல்லாம் தொடங்கும், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அதிசார குரு பயிற்சி வந்து 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லதும் நடக்கும், நிதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார் அதுக்காக. ரொம்ப நன்றிமா. ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சியை கலைப்பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ மேலும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும், பெரிய திருப்பத்தையும், பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றியடையும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.